திருவெளிப்பாடு 6ஆம் அதிகாரம். 7 முத்திரைகள். பின்னர் ஆட்டுக்குட்டி 7 முத்திரைகளுக்குள் முதலாவது உடைக்கக் கண்டேன். அப்பொழுது 4 உயிர்களுள் முதலாவது வா என்று இடிமுழக்கம் போன்ற குரலில் அழைக்கக் கேட்டேன். உடனே ஒரு வெள்ளைக் குதிரையைக் கண்டேன். அதன் மேல் ஏற இருந்தவரிடம் ஒரு வில் இருந்தது. அவருக்கு வாகை சூட்டப்பட்டது. வெற்றி மேல் வெற்றி கொள்ள அவர் வெளியே புறப்பட்டு சென்றார். ஆட்டுக்குட்டி 2வது முத்திரையை உடைத்த பொழுது அவ்வுயிர்களுள் 2வது வா என்று அழைக்கக் கேட்டேன். அப்பொழுது சிவப்பு குதிரை ஒன்று வெளியே வந்தது. அதன் மேல் ஏறியிருந்தவருக்கு உலகில் அமைதியை குலைக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பெரியதொரு வாளும் அளிக்கப்பட்டது. மனிதர் தம்முள் ஒருவரை ஒருவர் படுகொலை செய்ய வேண்டுமென்று இவை அவருக்கு கொடுக்கப்பட்டன. ஆட்டுக்குட்டி 3வது முத்திரையை உடைத்த பொழுது அவ்வுயிர்களுள் 3வது வா என்று அழைக்கக் கேட்டேன். தொடர்ந்து ஒரு கறுப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவருடைய கையில் ஒரு நிறைகோல் இருந்தது. 4 உயிர்களின் நடுவில் மனித குரல் போன்ற ஓசை ஒன்று கேட்டது. அது ஒரு தெனாரியத்துக்கு கோதுமை அரைப்படி, வார்கோதுமை 1½ படி, எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்த வேண்டாம் என்றது. ஆட்டுக்குட்டி 4வது முத்திரையை உடைத்த பொழுது அவ்வுயிர்களுள் 4வது வா என்று அழைக்கக் கேட்டேன். தொடர்ந்து வெளறிய பச்சை குதிரை ஒன்றை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவரின் பெயர் சாவு. பாதாளமும் அவரோடு சென்றது. வாள், பஞ்சம், கொள்ளை நோய் ஆகியவற்றாலும் மண்ணுலகின் விலங்குகளாலும் உலகின் கால் பகுதியை அழிக்க சாவுக்கும் பாதாளத்துக்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டி 5வது முத்திரையை உடைத்த பொழுது கடவுளின் வாக்கை அறிவித்து சான்று பகர்ந்ததற்காக கொலை செய்யப்பட்டவர்களின் ஆன்மாக்களை பலிபீடத்தின் அடியில் கண்டேன். அவர்கள் உரத்த குரலில், தூய்மையும் உண்மையும் உள்ள தலைவரே, எவ்வளவு காலம் உலகில் வாழ்வோருக்கு நீர் தீர்ப்பு அளிக்காமல் இருப்பீர்? எங்களை கொலை செய்ததன் பொருட்டு எவ்வளவு காலம் அவர்களை பழி வாங்காமல் இருப்பீர் என்று கேட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெண்மையான தொங்கலாடை அளிக்கப்பட்டது. இன்னும் சிறிது நேரம், அதாவது அவர்களின் உடன் பணியாளர்களான சகோதரர் சகோதரிகளும் அவர்களைப் போலவே கொல்லப்படவிருந்த காலம் நிறைவேறும் வரை அவர்கள் பொறுத்திருக்குமாறு அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆட்டுக்குட்டி 6வது முத்திரையை உடைக்க கண்டேன். அப்பொழுது பெரியதொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. கதிரவன் கருப்பு சாக்கு துணி போல கருத்தது. நிலவு முழுவதும் இரத்தம் போல் சிவந்தது. பெரும் காற்று அடிக்கும் பொழுது அத்தி மரத்திலிருந்து காய்கள் உதிர்வது போன்று விண்மீன்கள் நிலத்தின் மீது விழுந்தன. சுருளோடு சுருட்டப்படுவது போல வானமும் சுருட்டப்பட்டு மறைந்தது. மலைகள், தீவுகள் எல்லாம் நிலை பெயர்ந்து போயின. மண்ணுலகில் அரசர்கள், உயர்குடிமக்கள், 1000 தலைவர்கள், செல்வோர், வலியோர், அடிமைகள், உரிமை குடிமக்கள் ஆகிய அனைவரும் குகைகளிலும் மலைப்பாறைகளின் இடுக்குகளிலும் ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் அந்த மலைகளிடமும் பாறைகளிடமும், எங்கள் மீது விழுங்கள், அரியணை மேல் வீற்றிருப்பவருடைய முகத்தினின்று ஆட்டுக்குட்டியின் சினத்தினின்றும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள், ஏனெனில் அவர்களது சினம் வெளிப்படும் கொடிய நாள் வந்துவிட்டது, அதற்கு முன் நிற்க யாரால் இயலும் என்று புலம்பினார்கள். 7ஆம் அதிகாரம். புதிய இஸ்ரேல். இதன் பின் உலகின் 4 மூலைகளிலும் 4 வானதூதர்கள் நிற்க கண்டேன். உலகின் மீதும் கடல் மீதும் மரத்தின் மீதும் காற்று வீசாதவாறு காற்று வகைகள் 4ஐயும் அவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள். கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாளும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களை அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000. யூத குலத்தில் முத்திரையிடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் குலத்தில் 12,000, காத்து குலத்தில் 12,000, ஆசேர் குலத்தில் 12,000, நப்தலி குலத்தில் 12,000,
மனாசே குலத்தில் 12,000, சிமியோன் குலத்தில் 12,000, லேவி குலத்தில் 12,000, இசாக்கார் குலத்தில் 12,000, செபுலோன் குலத்தில் 12,000, யோசேப்பு குலத்தில் 12,000, பென்யமின் குலத்தில் 12,000. இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்திருந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். பின் அரியணை முன் முகங்குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமேன். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன. ஆமேன் என்று பாடினார்கள். மூப்பர்கள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால் தான் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிக்கொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா, கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். 8ஆம் அதிகாரம். 7வது முத்திரை. ஆட்டுக்குட்டி 7வது முத்திரையை உடைத்த பொழுது விண்ணகத்தில் ஏறத்தாழ அரை மணி நேரம் அமைதி நிலவியது. 7 எக்காளங்கள். பின் கடவுள் முன் நின்று கொண்டிருந்த 7 வானதூதர்களை கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டன. மற்றொரு வானதூதர் பொன் தூப கிண்ணம் ஏந்தியவராய் பலிபீடத்தின் அருகில் வந்து நின்றார். அரியணை முன் இருந்த பொன் பலிபீடத்தின் மீது இறைமக்கள் அனைவரும் செய்த வேண்டுதல்களோடு படைக்குமாறு அவருக்கு மிகுதியான சாம்பிராணி வழங்கப்பட்டது. அச்சாம்பிராணி புகை இறைமக்களின் வேண்டுதல்களோடு சேர்ந்து வானதூதரின் கையிலிருந்து கடவுள் திருமுன் எழும்பி சென்றது. பிறகு அந்த வானதூதர் தூப கிண்ணத்தை எடுத்து பலிபீடத்திலிருந்த நெருப்பினால் அதை நிரப்பி மண்ணுலகின் மீது வீசி எறிந்தார். உடனே இடி முழக்கமும் பேரிரைச்சலும் மின்னலும் நிலநடுக்கமும் உண்டாயின. முதல் 4 எக்காளங்கள். அப்பொழுது 7 எக்காளங்களை கொண்டிருந்த 7 வானதூதர்களும் அவற்றை முழக்க ஆயத்தமானார்கள். முதல் வானதூதர் எக்காளம் முழக்கினார். உடனே இரத்தத்தோடு கலந்த கல்மழையும் நெருப்பும் நிலத்தின் மீது வந்து விழுந்தன. நிலத்தின் 1/3 ஒரு பகுதி எரிந்து போனது. மரங்களுள் 1/3 ஒரு பகுதியும் தீக்கிரையானது. பசும்புல் எல்லாமே சுட்டரிக்கப்பட்டது. 2ஆம் வானதூதர் எக்காளம் முழங்கினார். உடனே தீப்பற்றி எரிந்த பெரிய மலை போன்ற ஒன்று கடலுக்குள் எறியப்பட்டது. இதனால் கடலின் 1/3 ஒரு பகுதி இரத்தமாக மாறியது. கடல்வாழ் உயிரினங்களுள் 1/3 ஒரு பகுதி மடிந்தது. கப்பல்களுள் 1/3 ஒரு பகுதி அழிந்தது. 3ஆம் வானதூதர் எக்காளம் முழக்கினார். உடனே தீவட்டி போன்று எரிந்து கொண்டிருந்த பெரிய வெண்மீன் ஒன்று வானிலிருந்து பாய்ந்து வந்து ஆறுகளுள் 1/3 ஒரு பகுதியிலும் நீரூற்றுகளிலும் விழுந்தது. அந்த விண்மீனுக்கு எட்டி என்பது பெயர். ஆகவே தண்ணீரில் 1/3 ஒரு பகுதி எட்டி போல கசப்பானது. இவ்வாறு அந்த கசப்பான நீரை குடித்த மனிதர் பலர் இறந்தனர். 4ஆம் வானதூதர் எக்காளம் முழங்கினார். உடனே கதிரவனின் 1/3 ஒரு பகுதியும் நிலாவின் 1/3 ஒரு பகுதியும் விண்மீன்களுள் 1/3 ஒரு பகுதியும் தாக்குண்டன. இதனால் அவற்றுள் 1/3 ஒரு பகுதி இருளடைந்தது. பகலில் 1/3 ஒரு பகுதி ஒளி குன்றியது. இரவுக்கும் அவ்வாறே ஆயிற்று. இதன் பின் நான் ஒரு காட்சி கண்டேன். நடுவானில் பறந்து கொண்டிருந்த கழுகு ஒன்று உரத்த குரலில், மற்ற 3 வானதூதர்களும் எக்காளங்களை இதோ முழக்கவிருக்கிறார்கள். அந்தோ உலகில் வாழ்வோருக்கு கேடு வரும், ஐயகோ என்று கத்த கேட்டேன்.
9ஆம் அதிகாரம் 5ஆம் எக்காலம். பிறகு 5ஆம் வானதூதர் எக்காலம் முழக்கினார். அப்பொழுது வானிலிருந்து நிலத்தின் மீது விழுந்து கிடந்த ஒரு விண்மீனை கண்டேன். படுகுழி வாயிலின் திறவுகோல் அதற்கு கொடுக்கப்பட்டது. அது படுகுழி வாயிலை திறக்கவே பெரும் சூளையிலிருந்து புகை எழுவது போல் அக்குழியிலிருந்து புகை கிளம்பியது. அப்புகையால் கதிரவனும் வான்வெளியும் இருண்டு போயின. புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் கிளம்பி நிலத்துக்கு வந்தன. நிலத்தில் ஊர்ந்து திரியும் தேள்களும் உள்ள ஆற்றல் அவருக்கு கொடுக்கப்பட்டது. நிலத்தின் புற்பூண்டுகளுக்கோ மரங்களுக்கோ தீங்கு இழைக்காமல் தங்கள் நெற்றியில் கடவுளின் முத்திரை இல்லாதவர்களுக்கு மட்டும் தீங்கு செய்யுமாறு அவற்றுக்கு கட்டளையிடப்பட்டது. ஆனால் அவர்களை கொல்லாமல் 5 மாதம் வரை வதைக்க மட்டும் வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. தேள் மனிதரை கொட்டி துன்புறுத்துவது போல் அவை அவர்களை வதைத்தன. அக்காலத்தில் மனிதர் சாவை தேடுவார்கள், ஆனால் சாக மாட்டார்கள். சாக விரும்புவார்கள், ஆனால் சாவு அவர்களை அணுகாது. போருக்கு ஆயத்தமாயிருக்கும் குதிரைகளைப் போல் அந்த வெட்டுக்கிளிகள் காணப்பட்டன. அவற்றின் தலைகளில் பொன்முடிகள் போன்றவை தென்பட்டன. அவற்றின் முகங்கள் மனித முகங்கள் போல் இருந்தன. அவற்றின் முடி பெண்களின் கூந்தலையும் பற்கள் சிங்கங்களின் பற்களையும் ஒத்திருந்தன. அவற்றின் மார்பில் இரும்பாலான மார்பு கவசம் அணிந்திருந்தது போல தோன்றியது. சிறகுகளின் இரைச்சல் போருக்கு விரையும் தேர்ப்படையின் இரைச்சல் போன்றிருந்தது. தேள்களைப் போல் அவை வாலும் கொடுக்கும் கொண்டிருந்தன. 5 மாத மனிதருக்கு தீங்கிழைக்கும் ஆற்றல் அவற்றின் வாள்களில் இருந்தது. படுகுழியின் வானதூதரை அவற்றுக்கு அரசன். அவருக்கு எபிரேய மொழியில் அபோத்தோன் என்றும் கிரேக்கு மொழியில் அப்போலியன் என்றும் பெயர். முதலாவது கேடு வந்துவிட்டது. இதோ இன்னும் 2 கேடுகள் வரவிருக்கின்றன. 6ஆம் எக்காலம். பிறகு 6ஆம் வானதூதர் எக்காலம் முழக்கினார். அப்பொழுது கடவுள் திரும்ப இருந்த பொன் பலிபீடத்தின் 4 கொம்புகளிலிருந்தும் எழுந்த ஒரு குரலை கேட்டேன். அக்குரல் அந்த வானதூதரிடம், யூப்ரதீசு புயராற்றின் அருகில் கட்டப்பட்டு கிடக்கும் வானதூதர் 4வரையும் அவிழ்த்து விடு என்றது. அவ்வாறே மனிதருள் 1/3 பகுதியினரை கொல்லும்படி குறிக்கப்பட்டிருந்த ஆண்டு, மாதம், நாள், மணிக்காக ஆயத்தமாயிருந்த அந்த 4 வானதூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரைப்படையின் எண்ணிக்கையை சொல்ல கேட்டேன். அது 20 கோடி. நான் கண்ட காட்சியில் குதிரைகளையும் அவற்றின் மேல் ஏறியிருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் நெருப்பு, பதுமராகம், கந்தகம் ஆகியவற்றின் நிறங்களை கொண்ட மார்பு கவசங்களை அணிந்திருந்தார்கள். அக்குதிரைகளின் தலைகள் சிங்கங்களின் தலைகள் போன்றிருந்தன. அவற்றின் வாயிலிருந்து நெருப்பும் புகையும் கந்தகமும் வெளிவந்தன. அவற்றின் வாயிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பு, புகை, கந்தகம் ஆகிய 3 வாதைகளால் மனிதருள் 1/3 பகுதியினர் கொல்லப்பட்டனர். அக்குதிரைகளின் ஆற்றல் அவற்றின் வாலிலும் இருந்தது. அவற்றின் வால்கள் பாம்பு போன்றிருந்தன. அவை தங்கள் தலையை கொண்டு தீங்கு இழைத்து வந்தன. அந்த வாதைகளால் கொல்லப்படாமல் எஞ்சிய மனிதர்கள் தங்கள் செயல்களை விட்டு மனம் மாறவில்லை. பேய்களையும் பொன், வெள்ளி, வெண்கலம், கல், மரம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட பார்க்கவோ கேட்கவோ நடக்கவோ முடியாத சிலைகளையும் வணங்குவதை அவர்கள் விட்டு விடவில்லை. தாங்கள் செய்து வந்த கொலை, பில்லி சூனியம், பரத்தமை, களவு ஆகியவற்றை விட்டு அவர்கள் மனம் மாறவில்லை. 10ஆம் அதிகாரம். இறுதி தண்டனை. பின் வலிமை மிக்க வேறொரு வானதூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவர் மேகத்தை ஆடையாக அணிந்திருந்தார். அவரது தலைக்கு மேல் ஒரு வானவில் இருந்தது. அவரது முகம் கதிரவன் போலவும் கால்கள் நெருப்பு தூண்கள் போலவும் இருந்தன. திறக்கப்பட்ட ஒரு சிறிய சுருளட்டை அவர் தம் கையில் வைத்திருந்தார். தம் வலது காலை கடலின் மீதும் இடது காலை நிலத்தின் மீதும் வைத்திருந்தார். சிங்கம் கர்ச்சிப்பது போல் உரத்த குரலில் கத்தினார். இவ்வாறு அவர் கத்திய பொழுது 7 இடிகள் முழங்க எதிரொலித்தன. அந்த 7 இடிகளும் முழங்கிய பொழுது நான் எழுத ஆயத்தமானேன். ஆனால் விண்ணகத்திலிருந்து வந்த ஒரு குரல், 7 இடிகளும் சொன்னதை மறைத்து வை, எழுதாதே என்று சொல்ல கேட்டேன். நான் கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்க கண்ட வானதூதர் தம் வலக்கையை விண்ணகத்தை நோக்கி உயர்த்தினார். விண்ணையும் அதில் உள்ளவற்றையும், மண்ணையும் அதில் உள்ளவற்றையும், கடலையும் அதில் உள்ளவற்றையும் படைத்த என்றென்றும் வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு, இனி தாமதம் கூடாது. 7ஆம் வானதூதர் எக்காலம் முழக்கப் போகும் காலத்தில் கடவுள் தம் பணியாளர்களான இறைவாக்கினர்களுக்கு அறிவுறுத்தினபடியே
அவரது மறைவான திட்டம் நிறைவேறும் என்றார். விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி, கடலின் மீதும் நிலத்தின் மீது நிற்கின்ற வானதூதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருளட்டை நீ போய் வாங்கிக்கொள் என்றது. நானும் அந்த வானதூதரிடம் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ, இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றில் கசக்கும், ஆனால் வாயில் தேனை போல் இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார். உடனே வானதூதரின் கையில் இருந்த அந்த சீற்றேட்டை எடுத்து தின்றேன். அது என் வாயில் தேனை போல் இனித்தது, ஆனால் அதை தின்ற பொழுது என் வயிற்றில் கசந்தது. பல்வேறு மக்கள் இனத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னர் பற்றி நீ மீண்டும் குறைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. 11ஆம் அதிகாரம். இரு சாட்சிகள். பின்பு குச்சி போன்ற ஒரு அளவுகோல் என்னிடம் கொடுக்கப்பட்டது. எழுந்து கடவுளின் கோவிலையும் பலிபீடத்தையும் அளவிடு, அங்கு வழிபடுவோரை கணக்கிடு. ஆனால் கோவிலுக்கு வெளியே உள்ள முற்றத்தை அளக்காமல் விட்டுவிடு, ஏனெனில் அது வேற்றினத்தாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. திருநகரை அவர்கள் 42 மாதம் மிதித்து சீரழிப்பார்கள். நான் என் சாட்சிகள் 2 அனுப்புவேன். அவர்கள் சாக்கு உடை உடுத்தி 1264 இறைவாக்குரைப்பார்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. மண்ணுலகில் ஆண்டவர் திருமுன் நிற்கும் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளுமே அந்த இரு சாட்சிகள். யாராவது அவர்களுக்கு தீங்கிழைக்க விரும்பினால் அவர்களது வாயிலிருந்து தீ கிளம்பி அந்த பகைவர்களை சுட்டரித்துவிடும். அவர்களுக்கு தீங்கிழைக்க விரும்புவோர் இவ்வாறு கொல்லப்படுவது உறுதி. தாங்கள் இறைவாக்குரைக்கும் காலத்தில் மழை பொழியாதவாறு வானத்தை அடைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தாங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் மண்ணுலகை எல்லா வகை வாதைகளாலும் தாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் சான்று பகர்ந்து முடித்த பின் படுகொலியிலிருந்து வெளியே வரும் விலங்கு அவர்களோடு போர் தொடுத்து அவர்களை வென்று கொன்றுவிடும். சோதம் எனவும் எகிப்து எனவும் உருவகமாக அழைக்கப்படும் அம்மா நகரின் தெருக்களில் அவர்களுடைய பிணங்கள் கிடக்கும். அங்கேதான் அவர்களின் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். பல்வேறு மக்கள் இனத்தார், குலத்தினர், மொழியினர், நாட்டினர் 3½ நாள் அவர்களுடைய பிணங்கள் அங்கு கிடக்க காண்பார்கள். அவற்றை அடக்கம் செய்ய விட மாட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவற்றை குறித்து மிகவே மகிழ்ந்து திளைப்பர். ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்புகள் வழங்கி கொள்வர். ஏனெனில் இந்த 2 இறைவாக்கினருள் மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்திருந்தனர். அந்த 3½ நாளுக்கு பின் கடவுளிடமிருந்து வந்த உயிர் மூச்சு அவற்றுக்குள் நுழைந்ததும் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அதை பார்த்தவர்களை பேரச்சம் ஆட்கொண்டது. அப்பொழுது விண்ணகத்திலிருந்து எழுந்த ஓர் உரத்த குரல், இவ்விடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு சொன்னதை அந்த இறைவாக்கினர்கள் 2 கேட்டார்கள். அவர்களுடைய பகைவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் மேகத்தின் மீது விண்ணகத்துக்கு சென்றார்கள். அந்நேரத்தில் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நகரின் 10ல் 1 பகுதி வீழ்ந்தது. அதனால் 7000 பேர் இறந்தனர். எஞ்சினோர் அச்சம் மேலிட்டவர்களாய் விண்ணக கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இவ்வாறு 2வது கேடு வந்துவிட்டது. இதோ 3வது கேடு விரைவில் வரவிருக்கிறது. 7வது எக்காலம். பின்னர் 7வது வானதூதர் எக்காலம் முழங்கினார். உடனே விண்ணகத்தில் உரத்த குரல் ஒன்று எழுந்தது. உலகின் ஆட்சி உரிமை நம் ஆண்டவருக்கும் அவருடைய மெசியாவுக்கும் உரியதாயிற்று. அவரை என்றென்று ஆட்சி புரிவார் என்று முழக்கம் கேட்டது. கடவுள் திருமண் தங்கள் அரியணையில் அமர்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, இருக்கின்றவரும் இருந்தவருமான உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் நீர் உமது பெரும் வல்லமையை வெளிப்படுத்தி ஆட்சி செலுத்தலானீர். வேற்றினத்தார் சினந்தெழுந்தனர், உமது சினமும் வெளிப்பட்டது. இறந்தோருக்கு தீர்ப்பளிக்கவும் உம் பணியாளர்களாகிய இறைவாக்கினர்கள் இறை மக்கள் உமக்கு அஞ்சும் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவருக்கும் கைமாறு அளிக்கவும் உலகை அழிப்பவர்களை அழிக்கவும் காலம் வந்துவிட்டது என்று பாடினார்கள். அப்பொழுது விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. மின்னலும் பேரிரைச்சலும் இடிமுழக்கமும் நிலநடுக்கமும் கனத்த கல்மழையும் உண்டாயின. ஆமேன். God bless you.